போஸ்ட் பிரெக்னன்சி நம்ம வந்து ஒரு ஃபீட் பண்றதுனால 10 இட்லி சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. நான் அதெல்லாம் சாப்பிட்டேன். கருவாடு குழம்புல இருந்து நல்லி எலும்புல இருந்து ஒரு குட்டி ராஜ்கிரனுடைய மீல்ஸ் தான் இருக்கும் 3 வேளையும். மில்க் ரஸ்க் 3 லிட்டர் பால் அந்த மாதிரி தே வில் கில்ட் ட்ரிப் யூ. இதெல்லாம் நம்ம செய்யலைன்னா நம்ம ஒரு நல்ல அம்மா இல்லை, ஒரு நல்ல தாய் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். For a doctor is also the same. For anybody it is the same when it comes to your child. ஸோ இதெல்லாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் பண்ணும்போது தான் போஸ்ட் ப்ரெக்னன்சி வந்து இவ்வளோ ரேம்பண்டா சாப்பிடும்போது 25 கிலோ again I had gained back. ஸோ ஆஃப்டர் தட் அப்போதான் நீங்க வந்து இதெல்லாம் சாப்பிட்டனால வந்து ட்ரிபிள் த அமௌண்ட் பால் வந்து செக்ரீட் பண்ணீங்களா, கொடுத்தீங்களா? கிடையவே கிடையாது. எவ்வளோ முடியுமோ என் பாடி என் ஜெனட்டிக்கு எவ்வளோ முடிஞ்சதோ அவ்வளோதான். ஐ ஃபெட் மை பேபி. ஒரு வருஷத்துக்கு நான் வந்து எவ்வளோ லாக்டேட் பண்ணணும் அவ்வளோதான் பண்ணேன். ஸோ இதுக்கு மாதிரிலாம் இல்லை. ஸோ நீங்கள் ஒரு 2 இட்லி கூட சாப்பிடுங்க. உங்கள் பசிக்கு எப்படியோ ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. சுகர் தன்மை எடுத்துக்காதீங்க. இதே தான். நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்காதீங்க. நிறைய தண்ணி குடிங்க. எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி, எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ளூயிட்ஸ் குடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோதான் வந்து இட் சேஞ்சஸ் இன் டு யோர் ஹெல்ப்ஸ் வித் லாக்டேஷன். நம்ம நிறைய பால் குடிக்கிறதுனால அது பாலாக வரப்போகிறது கிடையாது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்.